நிறைய முதலீட்டாளர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா தங்கம் முதலீடு. தங்கம் அப்படின்னாலே அது ஒரு எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அது நம்ம கல்ச்சரில் ஒரு 5000 வருஷமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். தங்கம் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். 5000 வருஷம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 5000 வருஷத்தோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டு ஃபார்மேட்டாக வாங்க வைங்க. த மொமெண்ட் நீங்கள் அந்த ஒரு 300 கிராம்ஸோ 250 உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு எதுவோ அது நீங்கள் கிராஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இது தான். எதனால் இது ஒரு பெரிய பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்? Views and opinions expressed in this interview are solely those of the guest or expert and do not necessarily reflect the views of this channel. ஃபினான்ஸ் டுடே நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் சதீஷ்குமார். நிறைய முதலீட்டாளர்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா தங்கம் முதலீடு. தங்கம் அப்படின்னாலே அது ஒரு எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட். அது நம்ம கல்ச்சரில் ஒரு 5000 வருஷமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தோன்னாக்கா ஆபரணங்கள் இது கரெக்டான முதலீடா? இதை நீங்கள் செய்யலாமா? ஏன்னா தங்கம் எதுக்கு நம்ம வீட்டில் சேமித்து வைக்கிறோம்? ஏதோ ஒரு ஆபத்து காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சினாக்கா அதை அடகு வச்சு அந்த ஒரு எமர்ஜென்சியை நம்ம மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திரும்ப பழைய லைஃபுக்கு கொண்டு வரோம். ஸோ இது தான் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு பெண் குழந்தை இருக்குது வீட்டில், ஒரு கல்யாணம் பண்ணணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், அந்த சீர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு 20 வருஷம் கழித்து நம்ம அந்த ஒரு ஈவெண்ட் நடக்க போகுதுன்றதுனால இன்னையிலேருந்தே, ஏன்னா அது பெரிய வேல்யூ இல்லையா, சடனாக போய் வாங்க முடியாதுன்றதுனால இன்னையிலேருந்தே சேர்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நிறைய முதலீட்டாளர்கள் அதை ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மேட்டில் ஆபரணங்களாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கரெக்டாக? இதுக்கு ஒரு கால்குலேஷன். தங்கம் எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்ன். 5000 வருஷம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த 5000 வருஷத்தோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை விட ஒரு 2% உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் 6%னா தங்கம் கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் 8 இல்லை 9%. அது ஹிஸ்டாரிக்கல். எல்லா முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்சி பயாஸ். ஸோ முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துடும், நேற்று நடந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஸோ தங்கமோட ரேலி பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 3 வருஷமாக ஒரு ஷார்ப் ரேலி. ஸோ தங்கம் மட்டுமே ஒரு நல்ல ஒரு முதலீடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா பணத்தையும் ஆபரணத்திலேயே போட்டுட்ருக்காங்க. இது கரெக்டாக? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, தங்கம் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், டவுட்டே கிடையாது. உங்களோட மொத்த நெட்வொர்த்தில் ஒரு 15% இல்லை, நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருந்தால் 20% வரைக்கும் தங்கத்தை வச்சுக்கலாம் நீங்கள். ஆனால் அந்த தங்கத்தை நீங்கள் வச்சுக்கும்போது 250 கிராம்ஸ் இல்லை 300 கிராம்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபிசிக்கல் கோல்டாக வச்சுக்கோங்க. எதனால் அப்படின்னாக்கா அந்த ஒரு டச் அண்ட் ஃபீல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு சேவிங்னு பண்ணுறீங்க. அப்போவே நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் கோல்டு, ETFs இதுக்கெல்லாம் போகாமல் ஃபர்ஸ்ட் ஒரு 250 கிராம் இல்லை 300 கிராம்ஸ், ஒரு 25 லேக் இல்லை ஒரு 30 லேக் வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபிசிக்கல் கோல்டு ஃபார்மேட்டாக வாங்க வைங்க. த மொமெண்ட் நீங்கள் அந்த ஒரு 300 கிராம்ஸோ 250 உங்களுக்கு த்ரெஷ்ஹோல்டு எதுவோ அது நீங்கள் கிராஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சும்மா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆபரண தங்கமாக வாங்கிறதுனாலேயே ஃபஸ்ட்டு GST 3% அதில் போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் குறைஞ்சபட்சம் ஒரு ஆபரண தங்கத்துலேயும் மினிமம் 10%லேருந்து ஆரம்பிக்குது. இப்போது நீங்கள் 1 லட்சத்துக்கு தங்கத்தை வாங்குறீங்க, 3% GST, 10% வேஸ்டேஜ்னா 87,000 தாங்க நீங்கள் அதை ஆக்சுவலாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க. அந்த பில்லை போடும்போதே உங்களுக்கு அங்கே லாஸஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 13%. தங்கம் ஒரு எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னால 250 கிராம் பரவாயில்ல. பட் நீங்கள் அதையே ஒரு ப்ராக்டிஸாக பண்ணுறீங்கன்னாக்கா அது ஒரு நல்ல சிறந்த முதலீட்டு அப்ரோச் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக கிடையாது. ஸோ என்ன பண்ணலாம் நீங்கள் அப்படின்னாக்கா, முதல்ல உங்கள் நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ அதில் எத்தனை % தங்கத்தோட அலோகேஷன் அதை கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ உங்ககிட்ட எவ்வளோ ஃபிசிக்கல் கோல்டு இருக்குன்றதை கால்குலேட் பண்ணுங்கள். மிச்சத்தை என்ன பண்ணுங்கள், கோல்டு ETF இருக்குது, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, வாங்க ஆரம்பிங்க. 3% டேக்ஸ் அதை மிச்சம் பண்ணுவீங்க. 10% மினிமம் வேஸ்டேஜ் அதையும் மிச்சம் பண்ணுறீங்க. தங்கத்தில் கிடைக்கக்கூடிய அதே அப்ரிஷியேஷன், நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டில் கிடைக்கக்கூடிய அதே அப்ரிஷியேஷன் உங்களுக்கு இங்கே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் வருது. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எப்போ ஃபிசிக்கல் கோல்டு தேவைப்படுதோ இதை அப்படியே லிக்விடேட் பண்ணிவிட்டு அதே விலைக்கு என்ன பண்ணலாம், ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கடந்த ஒரு 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய ஒரு பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இதுதான். எதனால் இது ஒரு பெரிய பாப்புலர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்? நம்பர் 1 பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு டிசிப்ளின் அந்த ஒரு இன்வெஸ்டருக்கு அது கொண்டு வருது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் எவ்வளோ முடியுமோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதானே சீட்டுமே உங்களுக்கு. சீட்டு எதுக்கு அப்படின்னாக்கா, நமக்கு தங்கம் வேணும். முதல்ல என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட நெட்வொர்த் என்ன, அதில் தங்கத்தோட அலோகேஷன் என்ன கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ மினிமம் ஒரு 250 கிராம்ஸ் அதுக்கு ஃபிசிக்கல் தங்கம் வேணும். இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 250 கிராம்ஸ்க்கு எடுத்த உடனே உங்களால் 250 கிராம்ஸ் ஒரு 25 lakhs கொடுத்து தங்கத்தை வாங்க முடியுமா? நிறைய ஃபேமிலியால் இன்வெஸ்டரால் வாங்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அவங்க ஒரு பாப்புலரான நம்பிக்கையான ட்ரஸ்ட் ஒர்த்தி 11 மாதம் சீட்டை மட்டுமே நீங்கள் எடுங்க. அங்கேயும் மோஸ்ட்லி பாப்புலர் ஸ்கீம்ஸ் எல்லாமே 11 month ஸ்கீம்ஸாக தான் இருக்கும். ஏன்னா 12 monthsக்கு மேலே அதை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க, யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஸோ 11 months ஸ்கீம்ஸையே எடுத்துங்க நீங்கள். ஸோ அந்த 250 கிராம்ஸ் வரைக்கும் சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அதில் என்ன ஆகும்னாக்கா ஒரு டிசிப்ளின் வரும். அது உங்களுக்கு லாபகரமாக அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக லாபம் கிடையாது. யாருமே எந்த ஒரு பிஸ்னஸ் மேனுமே எதையுமே ஃப்ரீயாகவே கொடுக்கறதில்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றதுனால அவங்க நீங்கள் எந்த ப்ரைஸ் பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு கடைசி நெக்ஸ்ட் 11 months வரைக்கும் ப்ரைஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதில் லாஸ் பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, நீங்கள் 11 மாதம் காசை கட்டிக்கிட்டே இருப்பீங்க. அது அவருக்கு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. ஏன்னா நீங்கள் 11 மாதம் காசு கட்டுறீங்க, அது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு பொசிஷனை எடுக்கவே இல்லை. அதை மாதிரி எத்தனை ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் அவங்க கிட்ட இருப்பாங்க. அது ஒரு பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ. அவங்களுக்கு வட்டியே இல்லாமல் இந்த கேஷ் ஃப்ளோவை யூஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிப்பாங்க. இதுக்கு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, வர கஸ்டமர் எல்லார்கிட்டையுமே சீட்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சீட்டு ஒரு இன்வெஸ்டருக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா? கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு டிசிப்ளினை கொண்டு வருது. 12வது மாதம் ஒரு தங்க நகையை எடுத்துகிட்டு அவரோட கையில் கொடுக்குது. அந்த ஒரு எமோஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இதை பண்ணலாம். நம்பிக்கையான கடையில் போய் பண்ணுங்கள். நிறைய பேர் தவறான ஒரு இடத்துல சீட்டை போட்டுட்டு அவங்க திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுறது ரொம்பவுமே வாடிக்கையாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்பகமான பாப்புலர் கடையில் மட்டுமே இதை செய்யுங்க. சரி, இப்போ நீங்கள் 250 கிராம் இல்லை ஒரு 300 கிராம் தங்கத்தை சேர்த்துட்டீங்க. இன்னமுமே நான் தங்கத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். அப்போது எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது? நான் எப்படி தங்கத்தை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் வாங்குறது? இதுக்கு 2 ஆப்ஷன். முதல்ல நீங்கள் ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இல்லைனாக்கா கோல்டு ETF இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு 2த்துக்கும் என்ன வித்தியாசம்? இது 2த்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, கோல்டு ETFக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் அவங்கக்கிட்ட டிமேட் அக்கௌண்ட் இருக்கிறது இல்லை. அப்போது நான் எப்படி கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை வாங்குறது? இதுக்கு 2 ஆப்ஷன். நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனியில் போய் நிறைய கோல்டு ஸ்கீம்ஸ் இருக்குது, அதில் டைரக்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணி வாங்கலாம். அதுலேயுமே ஒரு பெரிய ஒரு சிக்கல் என்னன்னாக்கா, எந்த கம்பெனி நல்ல கம்பெனி, எதில் லோவஸ்ட்டு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது, நான் எப்படி வாங்குறது? ஏன்னா ஒரு வாட்டி வாங்குறது சேலஞ்சு இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு டைம் ஏதோ புது விஷயத்தை செய்யணும் போது. ஸோ இது மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர், நான் ஒரு AMFI ரிஜிஸ்டர்டு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ இந்த நம்பரை கால் பண்ணிங்கன்னாக்கா எங்கள் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு ஒரு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டாக கண்டிப்பாக நாங்கள் வாங்கி கொடுப்போம். எது உங்களுக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் அது நம்பர் 1. அது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்களே வாங்கிக்கலாம். இல்லை ஒரு உதவி தேவைப்படுதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா ETF வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை விட ETFில் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஸோ கோல்டு மியூச்சுவல் ஃபண்டை விட ETFாக வாங்குறது நம்பர் 1 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் நல்லது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ETFாக வாங்கும்போது அந்த மார்க்கெட் டைமிங்லேயே வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்டாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எத்தனை மணிக்கு ஆர்டரை பஞ்ச் பண்ணாலும் அது உங்களுக்கு NAV அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 3:30 மணிக்கு ஒரு டிப்ஸ்டிக் எடுப்பாங்க. அதில் வர NAVயில் தான் உங்களுக்கு அலோகேஷன் வரும். ஆனால் ETFில் வாங்கும்போது நீங்கள் எந்த டைமில் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போ என்ன உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டோ அந்த மார்க்கெட் ரேட்லேயே நீங்கள் வாங்க முடியும். ஸோ ETF நிச்சயமாக ஒரு நல்ல ஆப்ஷன். ட்ரை பண்ணுங்கள் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால். இல்லைனா டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போங்க. இல்லைனா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்களும் உதவி பண்ணுவோம் உங்களுக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது எல்லாருக்கும் மனசில் வரக்கூடிய டாப் ஆஃப் மைண்ட் ரீகால் வார்த்தை என்ன அப்படின்னா ரிட்டர்னுக்காக தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அந்த ரிட்டர்ன்ஸ் எப்போ வரும்னாக்கா, நீங்கள் கரெக்டான ஒரு
ஃபண்டை ஸ்கீமை சூஸ் பண்ணும்போது. ஸோ அந்த ஒரு கரெக்டான ஒரு ஃபண்டை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறோம்? எப்போவுமே பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை மட்டும்தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் அதை மட்டும்தான் பார்க்க முடியும். ஃபியூச்சர் ஃபோர்காஸ்ட் ரொம்ப கம்மி அவங்களுக்கு. ஆனால் ப்ராஃபிட்ன்றது நல்லா யோசிச்சு பாருங்கள், ஃபியூச்சர்லேருந்து தான் வரப்போகுது. இந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் டஸ் நாட் கேரண்டி ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ எப்படி நம்ம சூஸ் பண்ணணும்னாக்கா, அடுத்த 18லேருந்து 24 மாதத்துக்கு 2 வருஷத்துக்கு எந்த ஸ்கீம் எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த செக்டார் ஓவர் வெயிட்டாக இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் சூஸ் பண்ணணும். இது நிறைய அனலைசிஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு டைரக்ட் முதலீட்டாளர்கள், எனக்கு இவ்வளோ விஷயம் நல்லா தெரியும், ஜிடிபியை நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், இன்ஃப்ளேஷனை நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், ஃபிஸ்கல் டெஃபிசிட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், எல்லா மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி பண்ணும்போதும் சரி, இல்லை நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போதும் சரி, நான் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போடும்போது, ஸ்கீமில் போடும்போது ரிட்டர்ன்ஸ் வரும் நல்லா தெரியும். இவ்வளோ விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் டைரக்ட் மியூச்சுவல் ஃபண்டில் சூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு கண்டிப்பாக அவ்வளோ டைம் இருக்கிறது கிடையாது. அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் அனலைஸ் பண்ண முடியும். அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறது கிடையாது. ஸோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அணுகும்போது அந்த ஒரு அட்வைஸ் அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அட்வைசர் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களாக ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணும்போது ஒரு 12-13% வருதுன்னா, ஒரு நல்ல அட்வைசர் நல்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணி கொடுத்தா ஒரு 15% வர்றதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ கரெக்டான அட்வைசர் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் டைரக்ட் முதலீட்டை விட அதிகமான ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக ஒரு ரிவ்யூ பண்ணணும், ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறோம். இல்லை எங்ககிட்ட நீங்கள் பேசணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் பண்ணலை, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், ஹெல்ப் வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be able to help you, assist you. பர்சனலாக உங்களோட நீட் என்னன்னு அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஒரு டெய்லர் மேட் ரெக்கமெண்டேஷனாக இருக்கும் அது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ட். ஏதாவது உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். we will come with a new video for you. Stay tuned. See you. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Bye bye. Views and opinions expressed in this interview are solely those of the guest or expert and do not necessarily reflect the views of this channel.